ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி டிசம்பர் 27th மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லெவல்ஸ்லாம் ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதும், டெலிகிராமில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு, நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி டே அப்படின்ற மாதிரி நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதும் அதுக்கான என்ட்ரி டார்கெட் லெவலை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்க லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ 27th இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சான்னு செகண்ட் இன்டிமேஷனும், அதுக்கு அடுத்து கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 21,300 சியில் வந்து 250க்கு மேலே பை பண்ணி 20 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீ கால்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்தோம். ஸோ அது போய் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 250லேருந்து 330 வரைக்குமே ஈஸியாக சூப்பராக மூவ் ஆச்சு. ஸோ ஆனால் நம்ம 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அங்கே கொடுத்துருந்தோம். ஸோ ஈஸியாக அது அச்சீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைக்கும் கீழே ஒரு டவுன் சைடு மூவ், அந்த மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பேக் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மேலே கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட் 21,600 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த 21,600 அப்படிங்கிற லெவலையும் தாண்டி இப்போ மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு மூவில் போய் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாளைக்கு வியூக்கான அனலைஸ் மட்டும் நான் பார்ப்போம். ஆனால் இப்போ இதில் டெய்லியும் அப்டேட்ஸன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த டெய்லியும் ஒரு ஃப்ரீ கால்ஸும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மூமெண்டம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம எப்படியெல்லாம் அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ட்ரியும் டார்கெட்டுக்கான லெவல்ஸையும் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்கிருந்து ஒரு சூப்பரான அப்சைட் மூவ் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹெல்தியா ஸ்ட்ராங்கா இருந்தது, அடுத்து கொஞ்சம் வீக் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டோட க்ளோசிங் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குற விஷயங்கள் தான் 21,570க்கும் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டைரக்டா ட்ரெண்ட் சப்போர்ட்டும் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இந்த லெவல் இருக்குல்லையே, இந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகி ஒரு சின்னதாக ரேஞ்ச் அப்படி மேலே போனால் நமக்கு அடுத்த டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 21,800 அப்படிங்கிற லெவல் தான். ஸோ 21,800 அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 21,800 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கான எக்ஸ்டென்ஷன் டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 21,880 அது 800 அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் இப்படி மேசையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இன்னொன்று சேர்த்து பார்க்கறது, இங்கே வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் சொன்னேன். ட்ரெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையில் இருந்த ஸ்ட்ராங் வந்து இல்லாமல் ஸ்ட்ரென்த் எல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த டார்கெட் ஒருவேளை மார்க்கெட் நேரடி இங்கே இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லே ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து டவுன்ல பிரேக் அவுட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி பிரேக் அவுட்டும் ஆகலாம், இல்லாம சப்போர்ட் எடுத்து சூப்பரா ஹெல்தியான ஒரு மூவ்ல அடுத்த டார்கெட்டுக்கும் மூவ் ஆக போகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஐடியாலஜில ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறது கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த விஷயங்களை வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸ்ட்ரக்சர் இப்படி ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட்ல. ஆனால் நமக்கு என்ட்ரி டார்கெட் லெவலையும் ப்ரிடிக்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயம், ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்ல புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ஒன்று இந்த மணியோ இல்லை அவுட் ஆஃப் மணியோ நம்ம எந்த எடுத்தாலும் அதுல ஹோல்டிங்ல வச்சு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி, அல்லது 0 போகட்டும், ஒன்று 0 போகணும், இல்லைன்னா நல்லா ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கிறது இருக்குங்களா, அந்த என்ட்ரியா நம்ம ஹீரோ டி 0 என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு என்ட்ரிஸை நம்ம இதில் பிளான் பண்றோம் அப்படின்னு சொன்னா கால் சைடில் அதுவும் சப்போர்ட் எடுத்து போகும்போது பிளான் பண்றது சேஃப் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ அந்த கால் ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுத்து 21,500 அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டோ அல்லது பிரேக் டவுன் ஆகி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ சப்போர்ட்டோ எடுத்துட்டு மேலே போகும்போது நீங்க அப்படி ஒரு கால்
இப்போ 20,600 700 ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி அப்படி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 100% 200% ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி டைரெக்டாக ஒரு டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து டவுனில் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கான டைம் டிகே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால டைம் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஈஸியான டார்கெட் மட்டும் எடுத்துட்டு வெளியில வர்றது சேஃப். 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னு இல்லாம சின்ன டார்கெட் எடுத்தாலும் நீ வெளியே வர்றது சேஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரிக்கான லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது 21,550 அப்படிங்கிற லெவலோ அல்லது 590 இந்த 2 லெவல்ல சப்போர்ட் எங்க எடுத்து மேலே போகுதோ அங்கே நம்ம கால் எடுக்கலாம். புட் எடுக்கிறதுக்கான லெவல் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி டவுன்ல வரும்போது டீப் இந்த மணி மட்டும்தான் புட் எடுக்கணும். அப்படின்னா 21,000 ஸ்ட்ரைக் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வரும்போது நமக்கான டார்கெட் வந்து ஈஸியா கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலாம். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணியை எடுக்கலாம். டீப் இந்த மணி தேவை இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப வேல்யூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதிகமான ஸ்ட்ரைக் லெவல் ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நமக்கு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கிற ஸ்ட்ரைக் லெவலே நம்ம இந்த மணிலே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் லெவல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.